வந்தாங்க. வந்திருக்கும்போது அப்பா சொன்னாங்க ஒரு வார்த்தை, உங்களுடைய மன கஷ்டங்களை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து அம்மாட்ட சொல்லி அழுங்க. அவங்க 5 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க, 5000 தான், 10,000 தான் அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் 5 ரூபா கூட கேட்கல. இது வரைக்கும் கேட்கல. உங்களால் முடிஞ்சது ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு அழுது அம்மாட்ட பணிஞ்சு சொல்லுங்க, அம்மா வந்து உங்களுக்கு பரிகாரம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் வந்து மடியை ஏந்தி அழுது, அதாவது என் கூட 10-20 பேர் வந்திருந்தாங்க. நான் அனாதி ஆக்கி விட்ட மாதிரி தான் நான் வந்து இருந்திருந்தேன். எங்கள் கூட வந்திருந்தாங்க தெரிஞ்சவங்கலாம். அவங்கக்கிட்டலாம் நான் சொல்லலை, யார்ட்டையும் சித்தனப்பாட்டையும் நான் சொல்லலை. மடி ஏந்தி கண்ணீர் விட்டு ஏங்கி 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 அழுதேன். கண்ணீர் தான் காணிக்கையாக கொடுத்தேன். என்னோட உடம்புல உள்ள கண்ணீர் தான் என்னால் கொடுக்க முடிஞ்சிச்சு. என்னால் முடிஞ்ச காணிக்கை அதுதான். அப்போ கொடுத்தேன். ஆனால் அம்மா அந்த ஒரு மாதம் மொதல் வந்திருக்கேன். மறு மாதம் நான் என்னென்ன கோரிக்கை வச்சனோ அவளை கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. நான் வந்து அம்மாட்ட வந்து சொன்னேன், அப்பாட்டையும் சொன்னேன். இப்போ நான் உங்ககிட்டையும் எதுவுமே சொல்லலை. அம்மாட்ட நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லி அழுதுட்டு போனேன். யார்ட்டையும் சொல்லலை, மனுஷங்கிட்ட சொல்லலை, அம்மாட்ட சொல்லி நான் அழுதுட்டு போனேன். ஆனால் அம்மா எனக்கு எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்.